ஹாய் நண்பா. ஸோ விவோவில் அடுத்தது டி சீரீஸ்னாலே ஒரு சக்ஸஸ் சீரீஸ்ன்னு இப்போ வரைக்கும் இந்தியாவில் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ டி சீரீஸை பொறுத்த வரைக்கும் T3 T4 எல்லாமே சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஸோ விவோவோட இந்த ஒய் சீரீஸில் மிட் ரேஞ்ச் ரூபா 16 ரிலீஸ் பண்ணுறத இவங்க இன்னமும் ₹2 குறைச்சி டி சீரீஸில் விடுறாங்க. அவ்வளோதான், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது T5 5G மாடல் 17 12 மணிக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. இதுக்கு ஆப்போனண்ட்டாக அப்படியே Y51 5Gங்கிறது அங்கே லான்ச் ஆகுது. அது கடைகளில் விற்க ஆரம்பிப்பாங்க. எல்லா கடையிலையுமே வந்துடும் மோஸ்ட்டாக. ஏன்னா அது டிஸ்ட்ரிபியூட்டர் கம்மி ரேட்டு கொடுப்பான், அதில் லாபம் அதிகமாக வரும். ஸோ இதில் ஃபிக்ஸ்டு ரேட், அதனால் இது யாரும் வாங்க மாட்டாங்க. ஒரு சில லோக்கல் கடையில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதை வாங்குறதுக்கு இதை வாங்கினீங்கன்னா அதே ஆப்ஷன் தான், உங்களுக்கு ₹2000 சேவ் ஆகும் இது வாங்கிறதுனால. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் டைமென்சிட்டி 7400 டர்போ. அந்த டர்போ அதெல்லாம் பெரிய வேர்டெல்லாம் இல்லை, ப்ராசஸர் தான் முக்கியம். அந்த டர்போங்கிறது சும்மா எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு. ஸோ இது உங்களுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ UFS 3.1 கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 2 கலர், ஸ்டார் சில்வர், சைபர் க்ரீன். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, போன ஜென்ரேஷன் வந்தது தான் கொடுத்துருக்காங்க ஒய் சீரீஸில். அப்படி ஒன்றும் புதுசாக கலர் இன்வால்வ் ஆகலை. ஸோ பேட்ரியவே 13 சொல்கிறாங்களாம்மா, அதாவது நாளைக்கு. ஃபோனோட மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் 14 சொல்கிறாங்களாம்மா. ஃபோனோட அது அர்ஜுன் வாய்ஸ் தான், அது எப்போவோ வந்துருச்சு விவோவில். அது 15 சொல்கிறாங்களாம்மா. ஆனால் டி சீரியஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது நண்பா. ஸோ அது நல்லா சேல் ஆகும். ஏன்னா நீங்கள் விவோ தான் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது ஒய் சீரியஸ் எடுக்கும்போது அப்படியே அந்த டி சீரியஸ் அதை விட ₹2 கம்மியாக அதே ஆப்ஷன் தான் இதுலேயும் கொடுக்குறான். ஸோ டி சீரீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல செல்லிங் இருக்குது. விவோவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அதுதான் நம்பர் 1. லாஸ்ட்டு 2 வருஷமாக விவோ தான் இந்தியாவில் நம்பர் 1. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸ் சென்டர் எல்லா ஏரியாலையும் இருக்குது. விவோ ஐக்யூக்கு நல்லாவும் ப்ரொவைட் பண்ணிட்டு வர்றாங்க. ஆனால் முதல்ல இருந்த மாதிரி இப்போ கிடையாது. ஸ்பேர் பார்ட்டெல்லாம் ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ ஃபோனை பாங்காக வச்சுக்கோங்க. ஒரு டைம் உடஞ்சி லோக்கல் டிஸ்பிளே கம்மியில் கிடைக்குன்னு போட்டுட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஃபோன் உங்களுக்கு செட் ஆகாது. குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஹிந்திக்காரன்ட்ட போய் அவன் இப்போ நீங்கள் ஒரு ஃபோனை கீழே போட்டிங்க, ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட் ரேட்டில் எப்போவோ ரேட் ஏறிடுச்சு. அதை போய் லோக்கல் கடையில் கொடுத்து ஹிந்திக்காரன் அவன் என்ன தான். ஆனால் அந்த டிஸ்பிளே அவங்ககிட்ட இருக்க எல்லா டிஸ்பிளேவோட ரேட்டும் ₹800 தான், ₹800. ஆனால் அவன் ₹1200 ஜி நல்ல ரேட்டு போட்டுக்கலாம் போடுங்க அப்படின்னு சொல்லி டக்கால்ட்டி பண்ணுவான். நம்ம என்ன பண்ணுவோம், நம்பிடுவோம். அவனோட தான் அங்கேருந்து இங்கே நம்மளை ஏமாற்றி அவன் பொழைக்கிறான்னா நம்ம அந்த இடத்துல தெளிவாக இருக்கணுமா இல்லையா? ஸோ அந்த காஜி டிஸ்பிளேவை ஒரிஜினல் சொல்லி போட்டுருவான். நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் ஹெவியாக அதை யூஸ் பண்ணிங்கனாலே போதும், அந்த டிஸ்பிளே ஆஃப் ஆகிடும். பின்னாடி ஃபோன் ரன் ஆகும், கால் வைப்ரேட் ஆகும், டிஸ்பிளே மட்டும் போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு புது ஃபோனை வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கீழே போடாமல் பாங்காக வச்சுக்கோங்க, உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ வரைக்கும் நீங்கள் லான்ச் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இது மிட்ரேஞ்ச் ஃபோன் தான். அந்த 11 to 16Kக்குள்ளே வரும். 11 to அதிகபட்சம் 16Kக்குள்ளே தான் வரும். ப்ராசஸர் தான் ஹைலைட். ப்ராசஸர், பேட்ரி, 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், இதாக தான் இருக்கும். ஸோ ரிலீவ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் நண்பா. பாய். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை வாங்குறதுக்கு நீங்கள் விவோ சைடே போகாமல் டோட்டலாக OnePlus IQ சைடு போனீங்கன்னா வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் ரியல்மி.